மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இந்தியாவிலே ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கனாலும் சரி, ஸ்கிரிப்ட் வைஸ் ஆனாலும் சரி, ஸ்டோரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்குற ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரினா அது மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான். எந்த ஆக்டர்ஸ்னா இந்தியால எந்த ஆக்டர்ஸ் எடுத்து நீங்க கேட்டாலும் சரி, உங்களுக்கு இந்தியாவிலே ரொம்ப கண்டென்ட் ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபிலிம் இறங்குதுன்னா, அது எந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு கேட்டிங்கன்னா, எந்த லாங்குவேஜ்ன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே சொல்றது மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஆனா, நீங்க பார்த்தீங்கன்னா, கர்நாடகா கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கூட இப்ப ரொம்ப ஹைல போயிடுச்சு. ஆனா, அந்த காலத்திலேருந்தே நல்ல நல்ல கன்டென்ட் குடுத்துட்டு இருந்த மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, இன்ன வரைக்கும் பெரிய ஹை லெவல் போகவே இல்ல. ஒரு பேன் இண்டியா மூவி கூட ஒழுங்கா ஹிட் குடுக்க முடியல. ஏன்? அது ஏன்ற காரணம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே? ஸோ ஸோ இந்தியாவில் நீங்கள் இப்போ பாலிவுட் எடுத்தீங்கனாலும் இந்தியாவில் நம்பர் 1 இண்டஸ்ட்ரின்னு கேட்டிங்கன்னா அது பாலிவுட். ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஆஃப்டர் சுஷாந்த் அவங்க சாவர அந்த மரணத்துக்கு அப்புறம் இந்தியன் பாலிவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்றது ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிப்போச்சு. எல்லா படமும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஆக்சுவலி அந்த கேப்பில் தான் தமிழ், மலையாளம் இந்த மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு, கன்னடா, எஸ்பெஷலி கன்னடா தான் இப்போ ரொம்ப டாப்பில் இருக்குது. நல்ல நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டு நல்ல ஹை லெவலில் உள்ள குவாலிட்டியோட பிக் பட்ஜெட் மூவி கூட கொடுக்குறாங்க. ஸோ இப்போது அமெரிக்காவில், ஹாலிவுட்டில், வெளியில் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா கூட இந்தியன் மூவின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது பாலிவுட் மூவி தான். ஏன்னா அவங்களுக்கு பாலிவுட் அப்படின்னு தான் இந்தியா இப்போ இன்டர்நேஷ்னல் எப்படி அமெரிக்காவில் ஹாலிவுட் இருந்ததோ அதே மாதிரி தான் இந்தியாவில் ஒரு மூவின்னா பாலிவுட்னா அவங்க என்ன சொல்கிறது, ஹிந்தி மூவிஸ் தான் பாலிவுட் பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்தியாவிலேருந்து எந்த ஒரு படம் எடுத்தாலும் அது பாலிவுட்னு சொல்லி அப்படி தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே கோலிவுட்டு, டாலிவுட்டு, மோலிவுட் இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது பாலிவுட் மட்டும்தான். ஸோ இந்தியாவிலேருந்து, சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு படம் இருக்குன்னா கூட அவங்க அதை பாலிவுட் தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நான் இப்போ கண்டென்ட்டுக்கு வரேன். ஸோ மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளோ கண்டென்ட் ஓரியன்டாக ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பயங்கரமாக எடுப்பாங்க. ஆனால் அந்த இண்டஸ்ட்ரி மட்டும் ஏன் இப்போவும் டவுனாக இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2025 ஸ்டார்டிங்கில் பிரேம்லு அப்புறம் நிறைய 2-3 படம் ஹிட் ஆச்சு. ரொம்ப நல்ல நல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு 3 படம் செம்ம ஹிட் ஆச்சு. ஆனால் நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் 222 மலையாள ஃபிலிம் இறங்கிச்சு. அதில் ஒரு 14 படம் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட், அதாவது போட்ட காசு திருப்பி வந்துருச்சு. ஆனால் நீங்கள் இப்போ ரெவென்யூ வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 222 மூவிஸில் ஒரு 4 மூவி இல்லை 14 மூவி தான் ரெவென்யூ வைஸ் ஹிட் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். போட்ட காசு அதுக்கு மேலே காசு திருப்பி வந்துருச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 222 மூவிஸில் 14 படம் தான் போட்ட காசு திருப்பி எடுத்துருக்கு. பாக்கி எல்லாமே ஃப்ளாப்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி அதில் நிறைய ஆவரேஜ் ஹிட்டும் இருக்குது, ஃப்ளாப்பான மூவிஸும் இருக்குது. இருந்தாலும் ஆவரேஜ் ஹிட் ஆனது கூட போட்ட காசு திருப்பி வரல. அது ஏன்? ஏன்னா இங்கே உள்ள ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், கேரளாவில் உள்ள ஆடியன்ஸுக்கும் சரி, இந்தியாவில் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற ஆடியன்ஸும் அவங்க கன்செப்டே வேறு. இப்போ பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா மசாலா, பாட்டு, கொஞ்சம் கிளாமராக இருந்தால் அப்படி இருந்தால் அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தாங்க. ஆக்சுவலி இப்போ என்னாச்சுன்னா ஆஃப்டர் சுஷாந்த் சிங் செத்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலி பாலிவுட்டில் அவங்க அதுக்காக இல்லை, ஆக்சுவலி அதுக்கப்புறம் வர்ற படங்கள் எல்லாமே ரொம்ப பாலிவுட்டில் படங்களே பாட்டும் சரி, பழைய காலத்தில் பாட்டும் சரி, இப்போ பாட்டு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பாலிவுட் ரொம்ப 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 மோசமாக போயிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே பார்ட்டி அந்த மாதிரி படங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஒரு நல்ல கண்டென்ட்டை ஒரு படம் பாலிவுட்டில் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக சையாரான ஒரு படம் இருந்துச்சு, அது கொஞ்சம் அதனால தான் அந்த படம் ஹிட். அந்த ஆக்சுவலி சையாரான்ற படம் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் சம படமே கிடையாது. ஆனால் அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா அவ்வளோ பஞ்சங்க. பாலிவுட்டில் நல்ல ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ பஞ்சம். அதில் கொஞ்சம் பெட்டராக ஒரு படம் திடீர்னு வந்தப்போ மக்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா சையாரா படம் இங்கே கேரளாலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி ரொம்ப பெருசாலாம் ஓடவே இல்லை. ஏன்னா அதுக்கு மேலே கண்டென்ட் உள்ள படங்கள் எல்லாம் இங்கே ஆல்ரெடி வந்துருச்சு. ஆனால் பாலிவுட்டில் ஏன் இவ்வளோ ஹிட் ஆச்சுன்னா அந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதான் இங்கே பிரச்சனையே. ஸோ இப்போ கமிங் டு த பாயிண்ட், மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆக்சுவலி கீழே தான் போய்கிட்டு இருக்கு. எவ்வளோ நல்ல கண்டென்ட்டும் நல்ல நல்ல படங்கள் கொடுத்தா கூட மலையாள மூவி இண்டஸ்ட்ரி ரொம்ப கீழே போய்கிட்டே இருக்கு. ஏன்னா இங்கே வந்து ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அவ்வளோ தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ மியூசிக் வைஸ் பார்த்தாலும் சரி, கண்டென்ட் வைஸ் பார்த்தாலும் சரி, மலையாளத்தில் ஒரு கிளாசிக்கல் டச் இருக்கும். அந்த ஒரு மூவியாக இருந்தாலும் சரி, ஒரு நேச்சுரல் காமன் மேனுக்கு ரிலேட்டபிளாக இருக்கிற கண்டென்ட் தான் அவங்க மோஸ்ட்லி இறக்குவாங்க. மியூசிக்காக இருந்தாலும் அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ அவங்க கொஞ்சம் ட்ரெண்டி ஆகிட்டாங்க. ஆக்சுவலி சொல்லணுன்னா பழைய காலத்தில் இருந்த கண்டென்ட்டை விட இப்போ கண்டென்ட் பயங்கர ட்ரெண்டியாக, இப்போதுக்கு ஏற்ற மாதிரி யாருமே யோசிக்காத லெவலுக்கு உள்ள ட்ரெண்டி கன்செப்டும் கண்டென்ட்டும் தான் மலையாள
மூவி இறக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் படம் போட்ட காசு திருப்பி வர மாட்டேங்குது. அதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமாங்க? ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் தாங்க. கேரளாவில் உள்ள ஆடியன்ஸுக்கும் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள ஆடியன்ஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள ஆடியன்ஸ் எப்படின்னா, அவங்களுக்கு ஜஸ்ட் கூஸ் பம்ப்ஸ்க்கு ஏதாச்சும் வேணும், இல்லைனா நம்மளுக்கு ரிலேட்டிபிளாக ஏதாச்சும் ஒன்று இருக்கணும், பயங்கரமாக என்ன நம்மளை சிரிக்க வைக்கணும், நல்ல ஃபைட்டு வேணும், ஒரு மசாலா காம்பினேஷன், அந்த மாதிரி தான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் மாறிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த ஒரு பதிவு இருக்குல்ல இதுக்கு முன்னாடி வந்து, அதுலேருந்து இன்னும் மாறல, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாறல. ஆனால் கேரளா ஆடியன்ஸு இது எப்பயோ மாறிட்டாங்க. அவங்க அன்னையிலேருந்து பழைய, அதாவது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டென்ட் மட்டும் பார்த்துட்டு தான் அவங்க படம் பார்த்துட்டு இருப்பாங்க. நல்ல கண்டென்ட், ஃபேமிலி, அந்த மாதிரி ஒரு இதாக பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ என்னன்னா, சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்தாலும், ஒரு சின்ன லாஜிக் பிரச்சனை இருந்தாலும் அந்த படம் போடாது. கேரளாவில் உள்ள பிரச்சனையே அதுதான். இங்கே கேரளாவில் உள்ள ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக லாஜிக் பார்ப்பாங்க. ஒரு செம கண்டென்ட்டு, பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே இருந்தால் கூட ஒரு லாஜிக் ஒரு இடத்துல மிஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தை கழுவி ஊற்றிடுவாங்க. அதே தமிழில் லாஜிக் ஒரு 10-20 லாஜிக் மிஸ்டேக் இருந்தால் கூட ஒரு 2.5 மணி நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருந்தால் அவங்க சூப்பராக ஹிட் ஆகிடுவாங்க. அதாவது தமிழ்நாட்டில் ஒரு ஆவரேஜாக படம் ஓடினாலும் போட்ட காசு திருப்பி கிடைக்கும். ஆனால் கேரளாவில் செம்ம ஹிட் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸாக இருந்தால் மட்டும்தான் கேரளாவில் போட்ட காசு திருப்பி கிடைக்க முடியும். ஒரு ஆவரேஜ் படம், நல்ல படம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த போட்ட காசு திருப்பி. அதனால மலையாளத்தில் இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசருங்க படம் இருக்க ரொம்ப ரொம்ப தயக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல், சரி இப்போ எல்லோரும் இப்போ நீங்கள் கேட்பீங்க கேள்வி, அதாவது அவ்வளோ கண்டென்ட் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறவங்க ஏன் சுத்தமாக கண்டென்ட் இல்லாத படங்கள்லாம் மலையாளத்தில் வருது? அது மலையாளத்தில் மட்டும் இல்லைங்களா, தமிழ்லையும் வரும், ஹிந்திலையும் வரும். சுத்தமாக கேவலமான படங்கள் எல்லாம் இறக்குவாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா பிளாக் மணி அதிகமாக பொருள் அதை ஒயிட் ஆக்கிறதுக்கு வேண்டி இவங்க ஏதாச்சும் ஒரு படம் எடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த இண்டஸ்ட்ரியோட பேர் தான் கெட்டுப்போம். ஸோ அப்படி தாங்க கேரளாவில் நிறைய கேவலமான படங்கள்லாம் இறங்கி பேரும் கெட வைக்கிறாங்க. ஸோ இதில் ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் நான் சொன்னேன் இல்லையா, லாஜிக் பயங்கரமாக பார்ப்பாங்கன்னு. ஏன்னா ஆடியன்ஸு அந்த மாதிரி சின்ன சின்ன மைல்டு மிஸ்டேக் கூட கேரளாவில் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ முக்கால்வாசி ஆடியன்ஸு சினிமாவில் இருக்காங்க. ஆக்சுவலி முதல்லாம் பார்த்தீங்கன்னா 25% ஆளுங்க தான் சினிமாவில் இருப்பாங்க, 75% ஆளுங்க தான் ஆடியன்ஸாக இருப்பாங்க. இப்போ என்னென்னா ஒரு 80-85% ஆளுங்க சினிமாவில் இருக்காங்க, ஆடியன்ஸே ஒரு 15% தான் இருப்பாங்க. ஸோ கேரளாவில் சினிமா இந்த மாதிரி மோகம் ரொம்ப ஜாஸ்தி. அவங்களுக்கு என்னென்னா ஒரு படம் பார்த்துச்சுன்னா அந்த சினிமாலே நானும் வரணும் அந்த மாதிரி யோசிக்கிற ஆளுங்க தான். பேக் எண்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஆக்டராக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் சினிமாவில் டச்சில் இருக்கிறவங்கள தான் இருப்பாங்க ஆடியன்ஸ். ஸோ சினிமாவை பற்றி அதிக நாலேஜும், சினிமாவை பற்றி ரொம்ப அதிக நாலேஜ் வச்சுருக்க ஆளுங்க தான் இப்போ ஆடியன்ஸாகவே கேரளாவில் அதிகமாக இருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, ஏதாவது சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியாக. அது எல்லாருக்குமே அவ்வளோ நாலேஜ் அவேர்னஸ் இருக்குது. அதனால என்னென்னா, இப்போ நீங்கள் ஒன்று நினச்சி பாருங்களேன், நம்ம வீட்டில் ஒரு ஆக்டர் யாராச்சும் ஒரு நம்ம வீட்டில் இருக்கவங்க யாராவது நடிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு போய் பார்க்கும்போது நமக்கு பிடிக்காது படம், ஏன்னா எப்பவுமே பார்க்குற மாதிரி. அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம திருப்பி போய் பார்க்கும்போது நமக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால தான் பிரச்சனையே. கேரளாவில் இப்போ முக்கால்வாசி இப்போ பார்த்தீங்கன்னா ரீல்ஸில், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் வர்றவங்கலாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே சினிமாவுக்கு போயிட்டாங்க, பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் இல்லை. ஒரு உண்மையான ஆடியன்ஸ் வந்து இல்லை ஆக்சுவலி கேரளாவில். அதனால் இப்போ எவ்வளோ கண்டென்ட் எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் அது அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த படம் போய் பார்க்குறாங்க ஆளுங்க. இதனால என்ன ஆகுதுன்னா ரொம்ப பஞ்சம் வருது. என்னென்னா நல்ல படம் கூட ஓடாமல் ஆகிடுது. இது இப்போ கேரளாவில் ஆரம்பிச்சது, இது தமிழ்நாட்டிலையும் வரும், ஆந்திராவில் வரும், பாலிவுட்டில் வரும். என்ன ஆகும்னா முக்கால்வாசி ஆளுங்களும் சினிமாவில் போயிடுவாங்க, அதிகமாக சினிமாவில் டச் உள்ள ஆளுங்கள் ஆகிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஆடியன்ஸ் கம்மியாகும். பழைய காலத்தில் 25% சினிமாவில் இருந்தவங்க, 75% ஆடியன்ஸ் இருந்தவங்க, பிற்காலத்தில் என்ன ஆகும்னா 95% சினிமாவில் இருப்பாங்க ஆளுங்க, ஆடியன்ஸ் 5% தான் இருப்பாங்க. அதாவது சினிமா என்னென்ன தெரியாதவங்களால தான் படம் ஓட வைக்க முடியும். அதான் நான் சொல்ல வருது. ஒரு சினிமா ஹிட் ஆகணும்னா அது சினிமா ஒரு ரியலாக பார்க்குற அந்த ஒரு மனசு இருக்குல்ல, அது போயிடும். ஏன்னா இது நடிக்கிறாங்க, இது சினிமா அப்படின்ற அந்த அந்த அவேர்னஸ் வந்துருச்சுனாலே சினிமா பார்க்க தோணாது. இப்போ எல்லா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் அவ்வளோ வீக்காக இருக்க மெயின் காரணமே அதுதான். இது இப்போ கேரளாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இனி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஸ்டேட்லையும் போயிடுச்சுன்னா என்னென்னா சினிமாவாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது நடிக்கிறாங்கன்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு அந்த படம் பார்க்க தோணாது. ஸோ இதனால தான் இதனால் மட்டும்தான் கேரளாவில் படம் ஓட மாட்டேங்குது அப்படின்னு நான் சொல்ல வரல. கேரளாவில் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவும் ஒரு ரீசன் தான் நான் சொல்கிறேன்.
இன்னொரு ரீசன் என்ன, செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இங்கே வந்து பெரிய பட்ஜெட்டில் படம் எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே அவ்வளோ தியேட்டர்ஸ் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி எக்கச்சக்க தியேட்டர்ஸ் வந்து கேரளாவில் கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு படம் எடுத்தால் ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டில் தான் படம் எடுக்க முடியும். அப்போ லிமிட்டட் பட்ஜெட்டில் படம் எடுக்கணும்னா லிமிட்டட் பட்ஜெட்டில் தான் யோசிக்க வேண்டி வரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம நினைக்கிற ஒரு படம் நமக்கு அதே மாதிரி திரையில் கொண்டு வரணும்னா நமக்கு அந்த லெவலுக்குள்ள காசு வேணும். அப்போ தான் நமக்கு அது ரியல் டைமில் நம்ம நினச்ச விஷயத்த ஃபிலிமில் கொண்டு வர முடியும். ஆனால் இப்போ என்ன ஆகும்னா, பட்ஜெட்டு கம்மியாக இருக்கனால அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கதையில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி வரும். அதுவும் கேரளாவில் வந்து ரியல் டைம் ஒரு ரியலிஸ்டிக்காக படம் எடுக்க ட்ரை பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அப்புறம் இந்த பிளாக் மணி. ஸோ இந்த 3 விஷயங்கள் காரணமாக தான் கேரளாவில் படம் எவ்வளோ நல்ல படம் வச்சாலும் படம் ஓட மாட்டேங்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 2025 ஃப்ளோப்பான அதிகமான படம் பார்த்தீங்களா, அதை தமிழில் எடுத்திருந்தீங்கன்னா செம்ம ஹிட்டாக இருக்கும். எக்கச்சக்க படம் இருக்குது. இப்போ நீங்கள் மலையாளத்தில் கொண்டாடின படங்கள் கூட, நீங்கள் தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு படம் மலையாள படம் கொண்டாடின படம் கூட இங்கே தமிழ்நாட்டில் ஓடி இருக்கு, கேரளாவில் ஓடி இருக்காது. ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ இதாங்க ரீசன். எனக்கு இதுதான் ரீசனாக தோணுது. ஸோ நம்ம சினிமாவை ஒரு என்ஜாய்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் பார்த்தா படம் ஓடும். அதே சமயத்து சினிமாவை நம்ம ரியலிஸ்டிக்காக அது ரொம்ப நாலேஜ் வச்சுருந்தோம், அதாவது நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ஓவர் அறிவு இருந்தாலும் பிரச்சனை தான். இந்த ஓவர் அறிவு தான் சினிமா இப்போ ரொம்ப டவுன் ஆகிறதுக்கு மெயின் காரணம் இந்த கேரளாவில். ஓகே, இப்போ பை.